தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான எனதருமை உறவுகளை, இன்றைய நாளிலே நாங்கள் புனித பெனடிக்டுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். தனக்கு ஏராளமான செல்வங்களிலிருந்தும் பெரிய சொத்துக்களிலிருந்தும் இவர் அனைத்து இறைவனுக்காக துறந்து இறைவனுடைய தூய்மையையும் இறைவனுடைய வழியையும் பின்பற்றி விண்ணகத்தில் தனக்கு செல்வங்களை சேர்த்தவர் புனித பெனடிக்ட். இவர் துறவற சபையினருக்கு கோட்பாடுகளையும் நூல்களையும் எழுதினவர். அன்றைய நாளிலே நாங்களும் பெனடிக்ட் வழியாக மன்றாடுவோம். இந்த உலகிலே செல்வம் சேர்ப்பது ஒரு பொருட்டல்ல, மாறாக விண்ணகத்தில் செல்வம் சேர்ப்பது தான் ஒரு பொருட்டு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய செல்வங்களை விண்ணகத்தில் சேர்ப்பதற்கான வரங்களை கேட்டு மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாள் வாசகங்கள் எங்களுக்கு அமைதியை கற்றுத்தருகின்றது. எவ்வாறு ஒரு பிரச்சனையிலே நாங்கள் சந்திக்கின்ற போது, ஒரு கஷ்டங்களை நாங்கள் முகம் கொடுக்கின்ற போது இறைவனுடைய துணியால் நாங்கள் அமைதியாக இருக்க இன்றைய நாள் எங்களை அழைத்து நிற்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்வில் அமைதி வேண்டும், எங்களுடைய தேசத்திலே அமைதி வேண்டும் என்று அமைதிக்காக இன்றைய நாளை நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறைபணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 46, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 7 மற்றும் 28 தொடக்கம் 30 ஏறாக. அந்நாள்களில் இஸ்ராயேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவை அடைந்தனர். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கு கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ராயேலுக்கு காட்சியளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரவேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார்.
கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரவேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார், நீ உயிரோடு தான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமையின் நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 16 தொடக்கம் 23 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகின்றேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள்.
இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பேரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான எனது அருமை உறவுகளை, இன்றைய நாள் வாசகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் எங்களுக்கு அமைதியாக இருக்க சொல்லி அழைத்து நிற்கின்றார். நாங்கள் சந்திக்கின்ற கஷ்டங்கள், நாங்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகள், வேதனைகள் அனைத்திலும் எந்த விதமாக எதிர்த்தாக்கம் நாங்கள் செலுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கின்றார், யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என தூயாவியார் உங்களுக்கு அருளுவார். எங்களுடைய மனித சிந்தனையின்படி நாங்கள் பார்க்கின்ற போது, எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் அதை எதிர்த்து முகம் கொடுப்போம். ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் எதிர்ப்போம். எங்களுடைய முகபாவையினாலேயோ அல்லது நாங்கள் திருப்பி கதைத்தோ நாங்கள் எதிர்ப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், அமைதியாக இருங்கள். நீங்கள் கதைப்பதால், நீங்கள் இவ்வாறு எதிர்ப்பதால் நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள். மாறாக நீங்கள் அமைதியாக இருப்பதால் உங்களை எதிர்ப்பவர்களை, உங்களை நோக்கி வருகின்ற கஷ்டங்களை அன்பால் நீங்கள் திசை திருப்புவீர்கள் என அழகாக சொல்லுவார். இவ்வாறு அமைதியாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு 2 குணங்கள் தேவை. ஒன்று தாழ்ச்சி, மற்றது நம்பிக்கை. நாங்கள் தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். எவ்வாறான தாழ்ச்சி என்றால், என்னை படைத்து இறைவனுக்குத்தான் எல்லாம் தெரியும், அவரே என்னை மீட்பார், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அந்த தாழ்ச்சியான உணர்வு எங்களுக்கு வேணும். 2வதாக இறைவனிலே நம்பிக்கை. என்னை நோக்கி வருகின்ற கஷ்டங்கள், நான் எதிர்கொள்கின்ற இந்த கவலையான சந்தர்ப்பங்கள், என்னை நோக்கி வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் இறைவனிலே நான் கொள்கிற நம்பிக்கையின் மூலம் வெற்றி கொள்ள முடியும் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு வேண்டும். ஆகவே இந்த 2 வரங்களையும் எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கின்ற போது நாங்களும் தூயாவின் மக்களாக, அமைதியின் மக்களாக இருப்போம். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் மன்றாடுவோம், இந்த தாழ்ச்சி, நம்பிக்கை என்ற வரங்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் எனவும், நாங்கள் சந்திக்கின்ற கஷ்டங்கள், நாங்கள் சந்திக்கின்ற துன்ப நேரங்களில், பிரச்சனையான நெருக்கடியான நேரங்களில் அமைதியாக இருக்க இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். ஆமேன். இப்பொழுது எங்கள் தேவைகளை இறைவன் பாதம் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து மன்றாடுவோம். உம் திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திருப்பேரவையாம் இத்திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் ஒற்றுமையினையும் பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் ஊற்றே இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாக ஒளிந்திடவும், எமக்குள் சுயநலமற்ற அன்பு, நட்பு ஆகிய நற்குணங்கள் வளர்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது மகிழ்ச்சியை எங்களோடு வாழ்கின்ற ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளவும், துன்பங்களில் அவதியுறும் மக்களுக்கு பணிபுரியவும், அவர்களுக்கு எம்மால் என்ற உதவியினை செய்வதற்கு நன்மனதினை தந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த அன்பு இறைவா, கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழும் எமது சமுதாயத்தை ஆசீர்வதித்தருளும். இவ்வுலக சவால்களுள் எதிர்நீச்சல் போட்டு என்றும் குறையாத அன்புடன், புரிந்துணர்வுடனும்
அமைதியான வாழ்க்கை நடத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். முகநூல் வழியாக, இணையம் வழியாக, யூடியூப் தளம் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய தேவைகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் இறைவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என மன்றாடுவோம். தனிமையில் இருப்பவர்கள், முதுமையில் இருப்பவர்கள், தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் இறைவனுடைய தொடுகை அவர்களை அடைய வேண்டும் என மன்றாடிக் கொள்வோம். இனமாக தனக்குள்ளே பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிறைவான அமைதியை தூயாவியார் வழியாக இறைவன் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை, அந்த குடும்பங்களை தூயாவியார் ஆட்கொள்ள வேண்டும் என மன்றாடிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்விலே நிலைப்பதே உன் அருளன்றே, அளவில்லா உன் கருணையால் அனைத்தும் பலியாய் அளிக்கின்றோம். வாழ்விலே அமைதியான உலகம் தேடி அலைந்து நாடும் வேண்டினோம். அன்பு பொழியும் இறைவனென்று, அன்பு பொழியும் இறைவனென்று அருளின் தாளை பணிகின்றோம். அருளின் தாளை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் ஊழியத்தில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையலாம் இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெனடிக்டுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நிறைய எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பிரிந்திரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவென்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி
பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தினம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயிரம் அஸ்ரீ ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகலை நுழையச்செறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. அமைதியை வேண்டியவர்களாக நாங்கள் அமைதியின் தூதுவர்களாக மாற இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இறைவன் கற்றுத்தந்த சபத்தை துணிவுடன் சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் உம்மை பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணை ஆகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதரர் சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மீட்கவே வென்றவரை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெழும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.